ஹலோ மக்களே! மாறன் வீரா யாரும் எதிர்பார்க்காத மாரி செம ட்விஸ்ட்டா போயிட்டுருக்கு. நம்ம ராமச்சந்திரனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு மாறனை ஏத்துக்கிறாங்க. வெளியில வந்து மாறனுக்கு மேல அன்பு இல்லாத மாரி காட்டினாலும், உள்ளுக்குள்ள பயங்கர பாசமா மாறன்கிட்ட அன்ப பொழியிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ராமச்சந்திரனும் ஒரு பக்கமா மாறன் வீராவ ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகள செய்யும்போது, ஒரு கட்டத்தில நம்ம கனிக்கு கூடிய சீக்கிரமா தன்னோட அம்மா, கண்மணியோட நிலைமைக்கு காரணம்னு நெனச்சிட்டு இருந்த சித்தப்பா மாறன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இனி நம்ம மாறன எல்லாரும் அன்பா ஏத்துக்கும்போது, கனி அவங்கள ஏத்துக்குப்பாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ராமச்சந்திரன் எப்படியாவது வீராவையும், மாறனையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி, ஒரு திருடன அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. இது தெரியாம நம்ம மாறனும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வீராவோட ரூம்ல தவறுதலா ஒரு திருடன் புகுந்துறாங்க. நம்ம வீராவும் சத்தம் போட ஆரம்பிச்ச உடனே மாறனும் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அப்படி நம்ம வீரா அப்படியே பயந்துட்டு இருக்கும்போது மாறன் அந்த ஆளை அடித்து துவம்சம் பண்ணி வீராவை அப்படியே அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறாங்க. இதை பார்த்து நம்ம வீராவுக்கு மாறனுக்கு மேல சின்னதா அன்பு வருது. நம்ம மாறனும் சரி இனிமேலாவது கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பழையபடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரனும் சரி அசதியா இருக்கும்போது நம்ம மாறனும் வந்து ராமச்சந்திரன் கிட்ட இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது வெளியில எல்லாருக்கும் முன்னாடியே ராமச்சந்திரனும் எதுக்காக இப்ப எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்த நீ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனா என்ன சொன்னாலுமே இந்த வீரா தான் கேட்காம ஒன்னு இந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சுட்டா இனிமேலும் என்னால சும்மாவே இருக்க முடியாது. ஓ சரி நீ வந்து சாப்பாடு தந்துதான் நான் சாப்பிடணும்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம மாறனும் அப்படியே குழம்பி போயிருக்காங்க. எதுக்காக இப்ப அப்பா எதுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ராமச்சந்திரன் உள்ள போனோனே கொஞ்ச நேரத்துல நம்ம மாறனும் உள்ள வராங்க. நம்ம ராமச்சந்திரன் வழக்கம் போல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மாறன உள்ளுக்குள்ள பயங்கரமா திட்டும்போது, அப்படியே மாறன அவங்களோட மடியில சாய்ச்சி வச்சு அவங்களோட அன்பு அப்படியே வெளிப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறனும் நேத்தைக்கு வந்து இப்படி ஒரு ரவுடி வந்துட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, ராமச்சந்திரனும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். அந்த ஆளு செட்டப் பண்ணதே நான் தான்டா அப்படி சொல்லும்போது, நம்ம மாறனும் என்னப்பா சொல்ற? எதுக்காக இப்படி செய்யுது அப்படி கேட்கும்போது, ஆமா பின்ன உன்னையும் வீராவையும் ஒன்று சேர்த்து வைப்பேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. என்னால தானே நீங்க இப்படி பிரிஞ்சிருக்கீங்க. அதனால கண்டிப்பா சேர்த்து வைப்பேன்டா. இனி உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். அதுதான் என்னோட ஒரே எண்ணம் அப்படி சொல்லும்போது, மாறனும் இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லும்போது, ராமச்சந்திரனும் பின்ன என்ன நான் நேத்தைக்கு எப்படியோ நீ வந்து வீராவ அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்திட்டல. அதனால வீராவுக்கு எப்படியுமே உன் மேல கொஞ்சம் அன்பு வந்திருக்கும் அப்படி சொல்லும்போது, நம்ம மாறணும் எங்களை ஒன்று சேர்க்கறதுல நீங்க வந்து எவ்வளோ பாடுபடுற பயங்கரமா ஐடியா பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கிட்ட நீ தான் என்னோட லவ் குரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கனியும் மாறன் கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மாறன் கிட்ட வந்து ரவுடி உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கம் போல பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம பிருந்தா கவனிக்கிறாங்க. பிருந்தா அதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிறாங்க. எதுக்கு இப்ப இந்த கனி இந்த மாறன் கூட இவ்வளோ ரொம்பவே ஒற்றுமையா இருக்கா? இதெல்லாம் சரியே வராது. எப்படி இருந்தாலுமே இந்த மாறன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னையிலேருந்து தான் பிரச்சனையாட்டு இருக்கு. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். நம்மளோட அக்கா நிலைமைக்கு காரணமே இந்த மாறன் தான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பாடி கார்டா அக்கா வேற சொன்னாலுமே ஏத்துக்காம வீர அக்கா வேற இப்படி கூட்டிட்டு வந்துட்டா. அவன் வந்த அப்புறம் தான் மாமாவுக்கும் இப்படி பிரச்சனை ஆச்சு. எவ்வளோ சொன்னாலுமே கேட்காம மாமாவும் சரி இந்த குடும்பத்தில் யாருக்காவது ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இவனை போய் பாடி கார்டாக இருக்க வச்சிருக்காங்க. இப்போ என்ன செய்யறது? கனி வேற எதை பற்றியுமே புரிஞ்சுக்காம இந்த மாறன்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கனி வெளியில் வந்தோடனே பிருந்தாவும் என்ன கனி எதுக்கு இப்போ அந்த பாடி கார்ட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கனியும் என்ன சித்தி பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அதனால தான் அவங்கள்ட்ட விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிருந்தாவும் யார் என்னன்னு தெரியாமல் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள்ட்ட விளையாட ஆரம்பிச்சா இனிமே அவங்கள்ட்ட எல்லாம் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேசும்போது, கனியும் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? ஏன் என்னோடய பாடி கார்டை பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள சந்தேகப்பட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கும்போது, பிருந்தாவும் எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்வேன். என்ன சொன்னாலுமே எதிர்த்து பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம கனியோ யாருக்குமே என்னோட ரவுடி ஃப்ரெண்டை பார்த்தா ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது பிருந்தாவும் ஒரு கட்டத்துல ஆமா பின்ன எப்படி வந்து உன்னோட ஃப்ரெண்டை பிடிக்குமா உன்னோட அம்மாவோட நிலைமைக்கு காரணமே அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும் போது கரெக்டா நம்ம வீர அதை தடுத்து நிறுத்துறாங்க. பிருந்தாவை பார்த்து ஏய் என்ன பேசுற நீ குழந்தைகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனியை அப்படியே அரவணைக்கும் போது நம்ம வீரா கிட்ட கனியும் பாரு வீரா இந்த சித்தி எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் சரி கனி நீ வந்து வேற வேலையை பார்க்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அனுப்புறாங்க. வீராவும் பிருந்தா கிட்ட வந்து என்ன பிருந்தா
அவளே சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் நீ என்னதான் பேச போற? அது மட்டும் இல்லாம கனியோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, அதனால தானே மாறனை நான் இங்க இருக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிருந்தாவை நீ என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுக்கா. தேவையில்லாம நம்ம அக்காவோட நிலைமைக்கு காரணமான அந்த மாறனை நீ மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டது எனக்கு சரியா படலை அப்படி சொல்லும்போது வீராவும் வேற என்ன செய்யறது பிருந்தா, கனிக்கு எவ்வளோ ஆபத்து வந்து நீயே பார்த்ததானே. அப்படி இருக்கும்போது மாறன் தானே எப்போவுமே துணையாக இருந்து அவளை காப்பாற்றிருக்கா. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா. இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். அவனால தான் கனியை வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு தான் நான் இப்படி செய்திருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம பிருந்தாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. நீ என்ன தான் சமாதானப்படுத்தணும், நான் எல்லாம் கேட்குற மாதிரி இல்லைக்கா. என்னோட அக்கா ஞாபகம் எப்போவுமே வந்துட்டே இருக்கு. அவனை பார்க்கும்போதெல்லாம் கோபம் தான் வருது அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் எனக்கு மட்டும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்து கனியோட நல்லதுக்காக தான் இப்படியெல்லாம் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாவை சமாதானப்படுத்துகிறாங்க. பிருந்தாவும் கூடிய சீக்கிரமாக மாறனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய இருக்காங்க. அதே கட்டத்தில் சூர்யா ஏற்கனவே நம்ம கனிக்கிட்ட அவங்க சித்தப்பாவை பற்றி பயங்கரமாக தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சூர்யாவும் இனி இந்த மாறனை விட்டு வைக்கிறது சரியில்லை, மாறன் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து சரியே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து மாறனோட அப்பாவோட நடவடிக்கையும் சரியில்லை. அவங்க அப்பா எப்போவுமே மாறனுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வெளியில தான் மாறன் மேலே பாசம் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பாசமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சூர்யாவுக்கும் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே விட்டால் மாறன் வந்து வீராவோட மனசையே மாற்றிடுவான். இப்போ கூட வீராவும் மாறனும் சேர்ந்து இருக்க மாதிரி தான் இருக்குது. இனிமே இதை வந்து நம்ம அனுமதிக்கவே விடக்கூடாது. மாறனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஒரே வழி கனி பாப்பா தான். கனி பாப்பா கிட்ட எப்படி இருந்தாலுமே உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். கண்மணி அவங்களுக்கோட நிலைமைக்கு காரணம் உன்னோட சித்தப்பான்னு ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சித்தப்பா வேற யாரும் இல்லை மாறன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கனிக்கிட்ட சொல்லிட வேண்டியதான்னு சூர்யாவும் ஒரு பிளானை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறன்கிட்ட ரொம்பவே அன்பாக கனி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சூர்யா வீட்டிலேருந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. இது சரியே வராது, எப்படியாவது கனிக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் இல்லாத சமயம் பார்த்து கனிக்கிட்ட கனி பாப்பா உனக்கு உங்கள் அம்மாவோட நிலைமைக்கு யார் காரணம்னு தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது கனியும் ஆமாம் என்னோட சித்தப்பா தான், அவங்கள தான் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கனி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நம்ம சூர்யாவும் நீ தான் இப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனால் வந்து உன்னோட சித்தப்பா உன் வீட்டிலேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கனியும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் கார்த்தி சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூர்யாவும் அப்படி எதுவுமே இல்லை, இது வரைக்கும் நீ உனக்கு பாடி கார்டாக இருக்கான்ல அந்த மாறன் தான் வந்து உன்னோட சித்தப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கனி அப்படியே அதிர்ச்சியாக இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே, யார் இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா வீரா என்கிட்ட முதல்ல சொல்லியிருப்பாளே அப்படி கேட்கும்போது சூர்யாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு நம்ம கனிக்கிட்ட எல்லாரும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க, நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லாமல் விட்டாங்க, ஆனால் நான் தான் சரி எப்படி இருந்தாலுமே உனக்கு உண்மை தெரியட்டுன்னு இப்போ சொல்லியிருக்கேன் அப்படி சொன்ன உடனே நம்ம கனி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாறன் தான் அந்த சித்தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கனினால் நம்பவே முடியலை. என்ன இருந்தாலும் வள்ளி அம்மைக்கிட்ட கேட்கலான்னு சொல்லி நம்ம வள்ளி அம்மைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது வள்ளி அம்மையும் யாரு கனி உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தா, அப்படி எதுவும் இல்லை, உன்னோட சித்தப்பா வந்து ரொம்பவே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மை நம்ம கனியை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாறனை எல்லாரும் ஏற்றுக்கும் போது கனி மட்டும் மாறன்கிட்ட இருந்து பிரிய போகிறாங்கன்னே சொல்லலாம்.